class 11th standard, subject chemistry, unit 7th unit, lesson thermodynamics. So இந்த லெசனில் நாம் லாஸ்ட் கிளாஸ் ஒர்க் அதனுடைய சைன் அப் பார்த்தோம். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ சிஸ்டத்து மேலே ஒர்க் நடந்தால், சிஸ்டத்தின் மீது ஒர்க் நடக்கும்போது பாசிட்டிவும், சிஸ்டத்துலேருந்து நமக்கு ஒர்க் கிடைக்கும் போது நெகட்டிவ் வேல்யூ நம்ம இனிஷியேட் பண்ணுவோம். இப்போ அடுத்த டாபிக் ப்ரெஷர் வால்யூம் ஒர்க். ப்ரெஷர் வால்யூம்னா அழுத்தத்தால் வால்யூமில் ஏற்படுற ஒரு மாறுபாடு, அதனுடைய வேலை. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. பொதுவாக இந்த தெர்மோடைனமிக்ஸ் இயக்கவியலில் நாம் ஒர்க் டன் எடுத்துக்கிட்டோம்னா கேஸினுடைய எக்ஸ்பான்ஷன், அதாவது விரிவடைதல் மற்றும் சுருங்குதல், இவைகளை தான் நம்ம ஒர்க்காக கன்சிடர் பண்ணுறோம். விரிவடைதலுக்கும் சுருங்குதலுக்கும் என்ன மாதிரியான ப்ரெஷரை நம்ம பயன்படுத்துகிறோன்றதை கான்செப்டாக சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிற இந்த செயல்பாட்டை தான் நம்ம ப்ரெஷர் வேல்யூம் ஒர்க் ஆர் பிவி ஒர்க் ஆர் எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கான்செப்டுக்கு அதாவது ப்ராக்டிக்கலாக ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை பார்ப்போம். இதன்படி பார்த்திங்கன்னா ஒர்க் எக்ஸ்பான்ஷன் கம்ப்ரெஷன் ப்ராசஸ், ஸோ நிகழ்வு பற்றி பார்க்க போகிறோம். In most thermodynamic calculation we are dealing with the evolution of work involved in the expansion or compression. ஸோ அழுத்தம் மற்றும் விரிவடைதல் செயல்பாடுகளால் வாயுக்குள்ளே ஏற்படுற வேலை பற்றி சொல்கிறோம். பொதுவாக கண்டிஷன் எக்ஸ்பேண்ட் அண்டு கம்ப்ரெஷனுக்கு சிஸ்டம் தேர் ஷுட் பி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அண்டு இன்டர்னல் ப்ரெஷர். இது ரெண்டுத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்டர்னல் ப்ரெஷர் பொதுவாக வாயுக்களுக்கு உண்டு. ஏன்னா வாயுக்களினுடைய மூலக்கூறுகள் கண்டெய்னரில் இருக்கிற சுவர்களை மோதுறதுனால தான் நமக்கு ப்ரெஷர் ஏற்படுது. ஸோ அவைகளுடைய இன்டர்னல் ப்ரெஷர். அடுத்து நம்ம வாயுக்களினுடைய அதனுடைய அளவை குறைக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்குறோம். ஸோ இன்டர்னல் ப்ரெஷர் என்னன்றதும் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் என்னன்றதும் தெரிஞ்சுக்கிட்டா ஸோ இந்த டெரிவேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரெஷர் வேல்யூம் ஒர்க், let us consider a cylinder which contains n moles of an ideal gas. ஸோ ஐடியல் கேஸ் கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா ரியல் கேஸ் இருந்தால் அவங்களுக்குள்ள அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற கேல்குலேஷன் இருக்காது. ஐடியல் கேஸை நம்ம மென்ஷன் பண்ணோம்னா n மோல்ஸ், அதாவது குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கை உள்ள மோல்கள் உள்ள வாயுக்களை நம்ம நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிஸ்டனை பயன்படுத்தி செக்ஷனல் ஏரியாவில் நிரப்புகிறோம். ஸோ இப்போ நம்ம டோட்டல் வேல்யூமை கால்குலேட் பண்ணுறோம். இதில் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த வேல்யூம் எவ்வளோ, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக கிடைச்ச வேல்யூம் எவ்வளோ, ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணணும். அதன்படி பார்க்கும்போது விஐ அப்படின்னு சொன்னோம்னா ஸோ டோட்டல் வேல்யூம் ஆஃப் த கேஸ் இன்சைட் இஸ் விஐ. பொதுவாக வந்து இனிஷியலில் கேஸ் நிரம்பிற வேல்யூமை குறிக்குது. அதே போல் ப்ரெஷர் ஆஃப் தி கேஸ் இன்சைட் பி இன்டர்னல், ப்ரெஷர் இன்டர்னல். ஸோ அது வாயு மூலக்கூறுகளால் ஏற்படக்கூடிய ப்ரெஷர் வெளியே இருக்கிற கண்டெய்னருடைய சுவரில் ஏற்படுறது, இது நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்கேஸ் கொடுத்தோம்னா ஸோ கிரேட்டர் தென் இன்டர்னல் ப்ரெஷராக இருக்கும் பட்சத்தில் தான் அவை என்ன பண்ணோம், சுருங்க செய்ய முடியும். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்டர்னல் ப்ரெஷர், அதாவது வாயுக்களுடைய ப்ரெஷரை விட அதிக அளவு கொடுக்கும்போது இன்வேர்ல்டு அதுக்குள்ளே புஷ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா வால்யூமில் அளவு குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வெளியிலேருந்து ப்ரெஷர் கொடுக்கறதுனால பொதுவாக சிஸ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சிஸ்டத்தின் மீது நம்ம ஒர்க் செய்கிறோம். ஸோ அதனால் சிஸ்டத்துக்கு பாசிட்டிவ் சைனை கொடுத்துருக்காங்க. ஸோ டபிள்யூன்றது ஒர்க்கு. அப்போது சிஸ்டத்தின் மீது செய்கிறதுனால சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் கெயின்ன்றதுனால பாசிட்டிவ் சிம்பிள் கொடுத்து ப்ளஸ் டபிள்யூ கிடைக்குது. ஸோ இந்த டபிள்யூனுடைய அளவு எப்படி இருக்குன்னா நாம் கொடுக்குற ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால வாயு மூலக்கூறுகள் இருக்கிற அவைகளுக்குள்ள இருக்கிற ஃபோர்ஸு குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது குறைஞ்சாதான் ஸோ ரிப்பல்ஷன் குறையும். அதனால் ப்ரெஷர் உள்ளே என்ன பண்ணோம், அதிகரிக்க செய்ய முடியும். அதனால் ஃபோர்ஸ் குறையிறதுனால -F சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரெஷர் கொடுக்கறதுனால கண்டிப்பாக அவைகளுடைய வால்யூம் குறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வேல்யூமை வின்னு எடுத்துக்கலாம் அல்லது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இடப்பெயர்ச்சினும் போது x1லேருந்து x2 என்ற நிலையில் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதாவது தொடக்கத்திலேருந்து ஃபைனலில் எவ்வளோ இருக்குன்னா ஸோ அப்போ ஃபைனல் நம்ம தொடக்கத்தை கழிக்கும் போது டிஃப்ரென்ஸ் தெரியும், எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்குன்னு. ஸோ அதான் ΔX கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த கான்செப்ட் அங்கே சொல்லுவாங்க. W equal to minus F dot del X. So where del X distance moved piston during the compression and F is the force acting on the gas. ஸோ இதை நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். Fன்றது வாயு மூலக்கூறு இடையே உள்ள செயல்படக்கூடிய ஒரு விசை. அதேமாதிரி dx அல்லது del x அப்படின்னு சொன்னால் ஒரு சிறு மாற்றத்தை குறிக்கக்கூடியது. எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு அந்த தூரத்தினுடைய சேஞ்சஸ் தான் டெல்ன்ற வேல்யூ, எக்ஸ்ன்ற வேல்யூ அந்த இடத்தையும் குறிக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இதனுடைய கண்டினியூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மேலே ஃபோர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தரோம், கீழே ஏரியா வந்து குறையுது. முன்னே இருந்ததை விட எவ்வளோ dx அளவு குறைஞ்சிருக்கு. ஸோ இதான் வந்து del x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபோர்ஸு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு இன்ட்டு ஏரியா பொறுத்து இருக்குன்றதை எங்கே கொடுத்துருக்காங்க. F is equal to P external இன்ட்டு ஏரியா. அப்போ பொதுவாக இந்த F வேல்யூ நம்ம மைனஸ் எஃப் டிஎக்ஸ் சொன்னோம் இல்லையா, W equal to அங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், பொதுவாக இந்த F வேல்யூவை எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ W equal to மைனஸ்க்கு மைனஸ் போட்டுரும். ஸோ எஃபோட வேல்யூ ப்ரெஷர் வெளியிருந்து கொடுக்குறது எவ்வளோ ஏரியா பொறுத்து. ஸோ அதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம், இங்கே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு டெல் எக்ஸ் இருக்கிற அதே தான் இங்கே போடுறோம். ஏன்னா இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் உள்ள வேல்யூ அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேல்யூம் ஆஃப் ஃபைனல் மைனஸ் வேல்யூம் ஆஃப் இனிஷியல். ஸோ இது ரெண்டும் கழிச்சு வர்றது ஒரு வேல்யூ கிடைக்கும். பொதுவாக வேல்யூ வந்து அழுத்தும் போது குறையுதுன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ இனிஷியல் வேல்யூமோட ஃபைனல் வேல்யூ கண்டிப்பாக குறைவாக இருக்கும். அப்போ கிடைக்கிற வேல்யூ VI அதிகமாக இருந்து நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ஸோ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் ப்ரெஷரில் இருக்கு இல்லையா, ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா பாசிட்டிவாக மாறும். அப்போ ஒர்க்குன்றது ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் இன்ட்டு சேஞ்சஸ் ஆஃப் வேல்யூம். இதுதான் வந்து ஒர்க் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சின்ஸ் ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். ஸோ இது ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டத்தின் மீது செய்கிறதுனால பாசிட்டிவ் குவான்டிட்டி. ஸோ அதான் அது ப்ளஸ் W கிடைக்குதுன்ற சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ப்ரெஷர் இஸ் நாட் கான்ஸ்டன்ட், அதாவது கான்ஸ்டன்ட் இல்லாத போது பட் சேஞ்சஸ் டியூரிங் த ப்ராசஸ் தட் ஆல்வேஸ் infinitely greater than the pressure of the gas, then each stage compression volume decrease by an instantaneously amount dV. In such case we can calculate the work done on the gas by the relation. பொதுவாக dVன்றது ஒரு சிறு வேல்யூனுடைய மாற்றத்தை குறிக்குது. நம்ம சொன்னது தான் dxன்னு del xன்னு சொன்னாலும் சரி அல்லது dxன்னு சொன்னாலும் சரி, இதனுடைய கான்செப்ட் இதுதான். இப்போ நம்ம இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் ஒரு இன்டெக்ரல் எடுக்கிறோம். ஸோ இன்டெக்ரல் நம்ம என்ன பண்ணுறோம், ஏன்னா சின்ன மாற்றத்தை கன்சிடர் பண்ணால் அதனுடைய மொத்த டோட்டல் மாற்றத்தை நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ண முடியும் அப்படின்றது கான்செப்ட்டு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ப்ரெஷர் வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்குறோம். அது எப்படி இருக்குன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் கேஸுக்கு இருக்கிற இன்டர்னல் ப்ரெஷரோட ஸோ அந்த ப்ரெஷருடைய சேஞ்சஸும் சேர்ந்து தான் கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ தான் இருக்குது. ஸோ அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே கொடுக்குறோம். ஸோ இது வந்து அழுத்தத்துக்கு உண்டான அதாவது அழுத்த விளைவுகளுக்கு அல்லது அழுத்த செயல்களுக்கு. இதுவே விரிவடைதல் செயல்களாக இருந்துச்சுன்னா, எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸாக இருந்துச்சுன்னா டிபியினுடைய அளவு என்ன ஆகும், அதாவது இன்டர்னலை விட அதிகரிக்கும். ஸோ அங்கே கழித்து நம்ம எழுதுகிறோம் மைனஸ் சிம்பிள். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதன்படி பார்க்கும்போது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், P எக்ஸ்டர்னல் P இன்டர்னல் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிபி. இப்போ இங்கே ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் வேல்யூம்லேருந்து ஃபைனல் வேல்யூம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, இது ஒரு என்ன பண்ணியிருக்காங்க கிராஃபாக வரைஞ்சிருக்காங்க. இதை வந்து PV பிளாட் லுக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து PV ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ அந்த ஒர்க்கினுடைய ரிவர்சபிள் ப்ராசஸ் அந்த அதாவது திரும்ப அது மீளக்கூடியதாக இருந்துச்சுன்னா ஸோ அதனுடைய வேல்யூ நம்ம பார்க்கலாம். வேல்யூம் இனிஷியல் அண்டு வேல்யூம் ஃபைனல் இன்டெக்ரல் பண்ணும்போது P இன்டர்னல் இஸ்குவல் DV வேல்யூ. ஸோ இதை தான் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இந்த Pயோட வேல்யூ மட்டும் தனியாக சப்ஸ்டியூட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஐடியல் கேஸ் நம்ம பயன்படுத்தினால PV is equal to nRTன்னு சொல்லுவோம். அப்போ V இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா nRT டிவைடட் பை Vன்னு இருக்கும். இந்த டோட்டல் வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெஷருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ கிடைக்கிறது ஒர்க் ரிவர்சபிள் ஈக்குவல் டு நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் இன்டெக்ரல் V இனிஷியல் டு ஃபைனல். ஸோ அங்கே என்ன பண்ணுறோம், இன்டெக்ரல் எடுக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள் nRT இது எல்லாமே பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதை நம்ம
இன்டெக்ரலில் உட்படுத்த முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அப்போது dv/v வேல்யூ மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும் சார். அதை நம்ம என்ன பண்ணுறோம், இன்டெக்ரல் எடுத்தோம்னா கிடைக்கிறது. ஸோ ஃபார்முலா படி ரிவர்சபிள் ஒர்க் ஈக்குவல் டு மைனஸ் என்ஆர்டி லேர்ன் ஃபைனல் வேல்யூம் டிவைடட் பை இனிஷியல் வேல்யூம். இப்போ இந்த லேர்னை நம்ம என்ன பண்ணலாம், லாகாக மாற்ற முடியும். அந்த லாகனுடைய வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லேர்ன் லாகாக கன்வெர்ட் பண்ணோம்னா 2.303ன்ற வேல்யூ நம்ம என்ன பண்ணோம், மல்டிபிள் பண்ணணும். ஸோ அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். W reversal equal to minus 2.303 NRT log VF divided by VI. இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, வேல்யூம் ஃபைனல் வேல்யூம் இனிஷியல் இவைகளுக்குள்ள வித்தியாசத்தை பொறுத்து எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்கா கம்ப்ரெஷன் ஒர்க்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்கேஸ் ஃபைனலில் வேல்யூம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விரிவடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதான் வந்து எக்ஸ்பேன்ஷன் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஃபைனல் வேல்யூம் அதாவது ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் வேல்யூம் குறைஞ்சதாக இருந்ததா இனிஷியல் விட இருந்தால் அது கண்டிப்பாக அழுத்தப்பட்ட விளைவாக இருக்கும். ஸோ அழுத்த ஒர்க்காக அதை செயல்படுத்தும். ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஈட் சொன்னோம் இல்லையா, அதுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஸ்டத்தின் மீது செயல்பட்டோம்னா ஒரு சிஸ்டம் வந்து அப்சர்வ் பண்ணால் அது பாசிட்டிவ்னோ, சிஸ்டம் எவால்வ்டு அது ரிலீஸ் பண்ணால் அது மைனஸ்னோ சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒர்க்கு சிஸ்டத்தின் மீது செஞ்சால் ப்ளஸ்ஸு, சிஸ்டம் நமக்கு கொடுத்தா அது மைனஸ். ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிஸ்டம் மீது செயல்படும் போது பாசிட்டிவ் ஆகணும், பாசிட்டிவ் சிம்பிளும், சிஸ்டம் நமக்கு ஒர்க் கொடுத்தா அது நமக்கு கெயினாக தந்தால் அது மைனஸ்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. see you next class.